ومدد الإنسان الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان المجيد: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. وقال رسول الله صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله واستغفروه فإني أتوب في اليوم 100 مرة أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியவர்களே, அன்பார்ந்த கல்வி சகோதரர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 24ஆம் இரவிலே நாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ ரமலான் மாதத்தின் கடைசி பாகத்தை நாம் அடைந்துள்ளோம். இந்த நிலையில் ரமலான் மாதத்தில் நாம் அடைய வேண்டிய அரும்பெரும் பாக்கியங்களில் அதிமுக்கியமான ஒன்று மஃபிரத்தை பெற்றுத் தருகின்ற தௌபா. இந்த தௌபாவை செய்து மஃபிரத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு நல்வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் தௌபா செய்யாமலேயே, மஃபிரத்தை பெறாமலேயே இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய சொல்லுக்கிடங்க நாம் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு வெள்ளிக்கிழமை மிம்பர் மீது ஏறுகிற போது வழக்கத்துக்கு மாற்றமாக 3 முறை ஆமீன் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அதிலே ஒன்றுக்கு காரணம் சொன்னார்கள் பெருமானார், எனக்கு முன்பாக திருத்தோற்றம் வழங்கிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னார்கள்: ரமலான் மாதம் அடைந்தும் யார் தௌபா செய்யவில்லையோ அவன் இறைவனுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும், அவன் நாசமாகட்டும் என்றார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என அல்லாஹ்வின் தூதர் சொன்னார். ஆக அந்த அளவுக்கு தௌபாவை இந்த மாதத்தில் தவற விடுவது என்பது ஒரு பெரிய பேரிடமுக்குரிய விஷயமாகும். அந்த தௌபாவை நாம் அடைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்றோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்பதை பற்றி எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் செய்கின்ற தௌபா தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற தௌபாவாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். அப்போது கேள்வி, தௌபத்தன் நசூஹா என்று எதற்கு சொல்லப்படும்? அன்புக்குள்ளே தௌபத்தன் நசூஹா என்பது 5 விஷயங்களை உட்கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த 5ஐயும் உட்கொண்டதாக இருந்தால் அது தௌபத்தன் நசூஹா கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உறுதியாக நாம் நம்பலாம். அதில் முதல் அம்சம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதல் அம்சம், நாம் செய்கின்ற தௌபா அல்லாஹ்வுக்காக என்று களப்பற்ற முறையில் இருக்க வேண்டும். இன்று சிலர் தௌபா செய்வது இனிமேல் அவர்களுக்கு அந்த பாவத்தை செய்ய முடியாது, உடல் பலவீனப்பட்டு விட்டது, இனி அந்த பாவத்தை அவர்கள் செய்தால் அவர்களுக்கு உயிராபத்து ஏற்படும். இப்படி ஒரு நிலை வந்திருக்கின்ற போது, அல்லது மருத்துவர் எச்சரிக்கின்றார், இனி இந்த பாவத்தில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுடைய உயிரை பாதுகாக்க முடியாது, அல்லது அரசாங்கம்
இனி இந்த குற்றத்தில் ஈடுபட்டால் காக்கை குருவியை கொண்டு சுட்டு தள்ளுவோம் என்று இறுதி எச்சரிக்கை கொடுத்துவிட்டது. இப்படி இனி இந்த குற்றத்தை செய்ய முடியாது, முதுமை, பலவீனம், சட்டத்தின் பிடி, உயிர் ஆபத்து, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு இனி செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று வருகின்ற போது நான் அந்த பாவத்தில் இருந்து தௌபா செய்கின்றேன் என்றால் இவன் அல்லாஹ்வுக்காக தௌபா செய்யவில்லை, உயிருக்கு பயந்து, அரசாங்கத்தின் சட்டத்திற்கு பயந்து, வேறு காரணங்களுக்காக வேண்டி இவன் தௌபா செய்கிறான். ஆம், இப்படிப்பட்ட தௌபாவை தௌபத்து நசூஹா என்று சொல்லவில்லை. எந்த நிர்பந்தமும் இல்லை, களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் அவன் இந்த தௌபாவை மேற்கொள்கின்றான். அன்புகளே, பொதுவாக ஒரு அடிப்படை செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற எந்த ஒரு அமலாக இருக்கட்டும், அல்லாஹ் வரைக்கும் போய் சேர்ந்து அல்லாஹுவால் ஏற்கப்பட வேண்டும் என்றால் அதில் 2 நிபந்தனைகள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். எந்த அமலாக இருக்கட்டும், முதல் நிபந்தனை இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மை, மன தூய்மை இருக்க வேண்டும். 2, அது அல்லாஹுவின் திருத்தூதர் காட்டி கொடுத்த செயலாகவும் அவர்கள் காட்டி கொடுத்த விதத்திலும் அந்த செயலை நாம் செய்திருக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால் சுன்னா, லில்லா சுன்னா, அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டது இஹ்லாஸ். 2, அல்லாஹுவின் தூதருடைய வழிமுறையை பேணி செய்யப்பட்டது சுன்னா. இந்த 2ம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 2ல் ஒன்று இருக்கிறது, இஹ்லாஸாக செய்கின்றார், லட்சம் லட்சமாக செலவு செய்கின்றார், ரொம்ப இஹ்லாஸ். ஆனால் அப்படி ஒரு வழிமுறையை அல்லாஹுவின் திருத்தூதர் காட்டி தரவே இல்லை. தர்காக்களில் இன்னைக்கு நடக்குது. தர்காக்களில் சிலர் பக்திமயமோ பக்தி பிளம்பாக மாறி, பக்தி உருவங்களாக மாறி, லட்சம் லட்சமாக மாறி கொடுக்கின்றார்கள். என்ன செய்ய? அல்லாஹுவின் திருத்தூதர் காட்டி கொடுத்த வழிமுறையா? இல்லையே. இன்னும் சிலர் அல்லாஹுவின் தூதர் காட்டி கொடுத்த காரியங்களையே அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக செய்கின்றார்கள். அதுவும் செல்லாது. சின்ன உதாரணத்தை இங்கே பார்த்து விட்டு செல்லுவோம். பெருமானார் இடத்தில் ஒரு தோழர் வந்தார். நாயகமே, இரவிலே எனக்கு திடீரென்று விழிப்பு தட்டுகிறது, அதற்கடுத்து உறக்கம் பற்றுவதில்லை, கொட்டு கொட்டு நான் விழித்துக் கொண்டே இருக்கின்றேன். அல்லாஹுவின் தூதர் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துவாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உறக்கத்தை கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ் அவரும் கேட்டுக்கொண்டு போய்விட்டார். 2-3 தினங்களுக்கு பின்பாக அல்லாஹுவின் தூதரை அவர் சந்திக்கின்றார். அப்போது அல்லாஹுவின் திருத்தூதர், நான் அன்று உங்களுக்கு ஒரு துவா சொல்லிக் கொடுத்தேனே, அந்த துவாவை சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் சொல்லுகின்றார், உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இடம். அப்படி சொல்லுகின்ற போது, ஒபி நபியிக்கல்லதி அர்சல்த, யா அல்லாஹ், நீ அனுப்பி வைத்த நபி என்று ஒரு வார்த்தை உள்ளே வருகிறது. அந்த தோழர் என்ன செய்தார்? நீ அனுப்பி வைத்த நபி என்ற வார்த்தையை விட ரசூல், திருத்தூதர் என்ற வார்த்தை அர்த்த செறிவுள்ள வார்த்தை. நபி என்ற வார்த்தையை விட ரசூல், திருத்தூதர் என்பது அர்த்த செறிவுள்ள வார்த்தை. ஆகவே அவர் சொன்னார், ஒபி ரசூலிக்கல்லதி அர்சல்த. இந்த துவாவை முழுமையாக சொல்கின்ற போது இந்த குறிப்பிட்ட இடத்தில் நபி என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ரசூல் என்ற வார்த்தையை சேர்த்து அல்லாஹுவின் தூதரிடத்தில் பாராட்டு பெற முடியும். காரணம், அவர்கள் சொன்ன வார்த்தை நபி, நான் சொல்வது அதைவிட அர்த்த செறிவுள்ள வார்த்தை ரசூல். ஆகவே பெருமானாரிடத்தில் பாராட்டு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆனால் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நிறுத்துங்கள், நான் நபி என்று தானே சொன்னேன், நீங்கள் ஏன் ரசூல் என்று மாற்றினீர்கள் என்று கேட்டார். என்ன சொல்லவில்லை, நான் சொன்ன வார்த்தையை விட உயர்வான வார்த்தையை பயன்படுத்துகிறேன், பாராட்டுக்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். நமது அறிவிலே அதைவிட சிறந்த ஒன்று என்று ஒன்று தென்பட்டாலும் அதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. ரொம்ப வேண்டாம். தொழுகை முடிந்தது, 5 வேளை தொழுகின்றோம், தொழுகை முடிந்தது. என்ன சொல்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்து அல்லாஹும்ம அன்தஸம். இங்கே சிலர் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம்,
அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்ய். நல்ல வார்த்தை தான், இல்லை என்று சொல்லவில்லை, அல்லாஹுவின் தூதர் சொல்லவில்லை. அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னார்களோ அதைத்தான் சொல்ல வேண்டும். நம்முடைய அறிவு சொல்கிறது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்வினிடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றேன் என்பதை விட அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், மகத்தான இறைவா உன்னிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகின்றேன் என்பது நல்ல வார்த்தை, நல்ல விஷயம் என்ன நம்முடைய அறிவு சொல்றது. ஆனால் மார்க்கம் சொல்வது அல்லாஹுவின் தூதர் என்ன சொன்னார்களோ அதையே அதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இந்த செய்தி, எல்லாவற்றுக்கும் பொருந்தும். சிலவற்றை சொன்னால் சிலருக்கு அதிர்ச்சியாகும். சொல்லுகிற வேண்டாம், ஏனென்றால் சொல்ல வேண்டும் என்று அருகில் நினைக்கும் தீன்தாரியான ஒருவர் பக்கத்தில் இருந்தார். பக்கத்தில் இருக்கின்ற அவர் கொஞ்சம் சுன்னத்துக்கு மாற்றமாக ரொம்ப பக்திமயமாக செய்தார். லேசாக சொல்லலாமே என்னோட நினைவு வந்தது. அப்போது சொல்வதற்கு இடமில்லை, இப்போது சொல்லுவோம். ஐவேளை தொழுகைக்கு பின்பாக பெருமானார் 23 வருடங்கள் நபியாக இருந்தார். 23 வருடம். சப்ஜெக்ட் பைப்பு எங்கேயோ இருக்கிறது, வேறு பக்கம் போகிறது, இதனால் சுருக்கமாக முடிக்கிறது. 23 வருடம். மிஅராஜுக்கு போய்விட்டு வந்ததற்கு பின்பாகத்தான் ஐவேளை தொழுகை கடமையானது. மிஅராஜுக்கு முன் தொழுகை கடமை இல்லை. மதீனா மாநகரத்துக்கு வந்ததற்கு பின்பாகத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டு, பாங்கு சொல்லப்பட்டு, ஜமாஅத் தொழுகை நிலைநாட்டப்பட்டு முறையாக தொழுகை நடைபெற்றது. என்று மஸ்ஜித் நபவி நிர்மாணிக்கப்பட்டதோ அல்லாஹுவின் தூதருடைய கடைசி மௌத் வரைக்கும் அவர்கள் தான் இமாம். கடைசி 17 வக்துக்கள், கடைசி பெருமானார் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் ரபியுல் அவல் பிற சஃபர் மாதம் பிற 28 புதன்கிழமை மகரிபு தொழுகையை நடத்திவிட்டு வீட்டுக்கு வந்தார்கள். வந்தவர்கள் பெருமானார் மயக்கமுற்று சாய்ந்தார்கள். நீண்ட நேரத்துக்கு பின் எழுந்தார்கள். எழுந்தவுடன் கேட்ட கேள்வி, மகரிப் இஷா தொழுகை நடந்து விட்டதா? யா ரசூலல்லாஹ், உங்களை எதிர்பார்த்த மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒது செய்தார்கள். ஒது செய்துவிட்டு எழுகின்றார்கள். மறுபடியும் மயங்கி கீழே சாய்ந்தார்கள். நெடுநேரத்துக்கு பின்பாக விழித்தார்கள். மறுபடியும் இதே போன்று 3 முறை நடக்கும். அப்போது கடைசியாக சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்தி சொல்லுங்கள். அப்போது சித்தியத்துல் அக்பர் தொழுகையை பொறுப்பேற்று நடத்தினார்கள். கடைசியில் 17 வக்து. நான் கேட்கிறேன், அல்லாஹுவின் தூதர் அன்று மகரிபு தொழுகையை சிரமத்தோடு முடித்துவிட்டு வந்து மயங்கி சாய்ந்தார்களே, அன்று வரைக்கும் அல்லாஹுவின் தூதர் நடத்திய தொழுகைகளுக்கு பின்பாக ஏதாவது ஒரு தொழுகையில் துஆ ஓதினார்களா? நாம் இந்த பக்திமயமாக அமீன் ஒரு தொழுகையிலாவது அல்லாஹ்வின் தூதர் ஓதினார்களா? 17 வக்து தொழுகை வைத்தார்கள். சித்தியத்துல் அக்பர் அவர்கள் ஓதினார்களா? அடுத்து 2.25 வருடம் தொழுகை வைத்தார்களே சித்தியத்துல் அக்பர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஓதினார்களா? அடுத்து 10.5 ஆண்டுகள் ஃபாரூக்குல் ஆலம் தொலை வைத்தார்களே, ஹலீஃபாவாக நின்று அமீருல் முஃமினீன் என்ற பெயரோடு ஓதினார்களா? அடுத்து வந்தார்களே 12 வருடங்கள் உஸ்மான் இப்னு அஃபான் அலி ஓதினார்களா? அடுத்து வந்தார்களே ஹதரத் அலியே கர்ரார், கிட்டத்தட்ட 4.5 அல்லது 6.5 வருடங்கள் அவர்கள் ஓதினார்களா? ஏறத்தாழ 40 ஆண்டுகள் கடைசி மௌத் வரைக்கும் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தார்களே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதினார்களா? ஏன் சஹாபாக்களுடைய வரிசையில் இந்த உலகத்தில் இருந்து கடைசியாக விடைபெற்றவர்கள் ஆமிர் இப்னு வத்தீல் அஸ்கினானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின் இந்த பூமியில், இந்த பூவாகத்தில் அல்லாஹ்வின் அருள் தூதரை ஈமான் கொண்ட இதயத்தோடு கண்ட ஒரு ஜீவன் உலகத்தில் எஞ்சி இருக்கவில்லை. அந்த ஆமிர் இப்னு வத்தீல் அஸ்கினானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரைக்கும் யாரேனும் ஓதினார்களா? போகட்டும், சஹாபாக்களை ஈமான் கொண்ட இதயத்தோடு பார்த்த தாபிஈன்கள், அவர்களை ஈமான் கொண்ட இதயத்தோடு பார்த்த தாபிஈன்கள், கடைசி தாபிஈ இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றது ஹிஜ்ரி 227. அந்த 227 வரைக்கும் இந்த பூமியில் எங்காவது ஒரு பள்ளியில் நடைபெற்ற ஜமாஅத்துக்கு பின்பாக, சலாம் கொடுத்ததற்கு பின்பாக இப்படி ஓதப்பட்டதா? அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய செய்தி. ஆனால் இந்த அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது.
அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இதுதான் அசல் மார்க்கம் என்பதை போன்று இன்று உருவாக்கப்பட்டு விட்டது. சொன்னால் கூட நமக்கு அதை ஜீரணிக்க கூட முடியவில்லை, அதை உள்வாங்குவதற்கு கூட ஆற்றல் இல்லை. பிரமிப்பாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது. இப்படி ஒரு கருத்தா? சத்தியம் அல்லாஹுவின் தூதருடைய நடைமுறையில் நபி என்ற வார்த்தையின் இடத்தில் ரசூலை போடுவதற்கு முறையில்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொன்ன இடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொல்வது முறையில்லை என்றால் இவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் செய்கின்றோமே. மார்க்கத்தை புரிந்துணர்வோடு நாம் செய்வோம், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். ஆசைக்கு செய்வது அல்ல மார்க்கம், ஆசைக்கு செய்வது அல்ல மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் இத்திபா, அல்லாஹுவின் தூதர் எப்படி நடந்தார்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும், இதுதான் மார்க்கம். ஆக அந்த போல நாம் விஷயத்துக்கு வருவோம். உலகத்தில் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதில் இரண்டு விஷயம். ஒன்று இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக இங்கு இருக்க வேண்டும். இன்னொன்று அல்லாஹுவின் தூதருடைய சுன்னா பின்பற்றப்பட வேண்டும். அப்போதுதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அடிப்படையில் நாம் பேசுகின்ற இந்த தௌபத்தன் நசூஹா என்ற பெயரை பெறுவதற்கு முதல் நிபந்தனை வேறு வெளி நிர்பந்தத்தின் காரணமாக இல்லை, களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக நான் செய்கின்றேன் என்று களப்பற்ற முறையில் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். இது முதல் நிபந்தனை. அடுத்து இரண்டாவது நிபந்தனை, செய்துவிட்ட பாவங்களை எண்ணி பார்க்கின்ற போது அவனுக்கு கவலை வர வேண்டும், கைசேதம் வர வேண்டும், துயரம் வர வேண்டும். ஆனால் ஒரு மனிதனுக்கு நிகழ்ந்துவிட்ட பாவங்களை எண்ணி பார்க்கும் போது ஒரு கவலையும் இல்லை, ஒரு வேதனையும் இல்லை, அது தௌபாவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் சுருக்கமாக சொன்னார்கள், அத்தௌபத்து நதாமா, அத்தௌபத்து நதாமா. தௌபா என்று சொன்னாலே கை சேதம். நதாமத்து என்றால் கை சேதம். கை சேதம் என்றால் இப்படி செய்து விட்டோமே, ஏன் தான் நம்மிடத்தில் இந்த பாவம் நடந்ததோ, இப்படி பாவங்கள் நிகழாமல் நடக்காமல் இருந்திருந்தால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான உறவு இன்று எவ்வளவு சீராக இருக்கும், எவ்வளவு சுமூகமாக இருக்கும், எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கும். கெடுத்து நாசமாக்கி விட்டேனே. இந்த பாவங்களை செய்த காரணத்தால் அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் உண்டான அந்த உறவு கரைபட்டு போய்விட்டதே. இந்த பாவங்களை செய்யாமல் இருந்திருந்தால் எத்தனை நலமாக இருந்திருக்கும். அன்புகளே, இப்படி எண்ணுகின்ற போது அவனால் தாங்க முடியாத வேதனைக்கு உள்ளாக வேண்டும், அவன் சஞ்சலப்பட வேண்டும், வருத்தமடைய வேண்டும். இதுதான் தௌபாவுடைய இரண்டாவது அங்கம். எப்போது இந்த இரண்டாவது அங்கம் வந்துவிட்டதோ அதனை தொடர்ந்து தானாகவே மூன்றாவது அம்சம் வரும். என்னது? அந்த பாவத்தின் உறவை துண்டித்துக் கொண்டு உடனடியாக அந்த பாவத்தில் இருந்து வெளியேற வேண்டும். எந்த பாவங்களில் இருந்து நாம் தௌபா செய்கின்றோமோ கண்டிப்பாக அந்த பாவத்தின் தொடர்பை அறுத்து கொண்டு அந்த பாவத்தை விட்டு விடுபட்டு வெளியேற வேண்டும், வெளிவர வேண்டும். இல்லை இல்லை, நான் பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன், தௌபாவும் செய்வேன் என்றால் அது வேடிக்கையா? அது வேடிக்கை, அது வேஷம், அது போலித்தனம். வட்டி வாங்குகிறான், அது நான் தொழிலை செய்து கொண்டே இருப்பேன், ஆனால் எல்லா இடத்தில் தௌபா செய்து கொண்டே இருப்பேன். மது குடிக்கின்றான், குடித்துக் கொண்டே இருப்பேன், எல்லா இடத்தில் நான் தௌபா செய்கிறேன். யாரை ஏமாற்ற? எந்த பாவத்தில் இருந்து நாம் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்கின்றோமோ முதலிலே அந்த பாவத்தின் தொடர்பை உதறி எறிந்து விட்டு அந்த பாவத்தில் இருந்து விடுபட்டு அன்புகளை நாம் உடனடியாக வெளியே வர வேண்டும். உதாரணத்திற்கு, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோமா, உடனே அந்த பாவத்தை நிறுத்த வேண்டும். வட்டி வாங்குகிறவன் வட்டியை நிறுத்த வேண்டும், குடிக்கின்றவன் குடியை நிறுத்த வேண்டும், விபச்சாரம் புரிகின்றவன் அதை நிறுத்த வேண்டும். அல்லது அல்லாஹ் கட்டாயம் செய்ய வேண்டும் என்று ஏவிய ஒன்றை செய்யாமல் இருக்கலாம். அவன் தௌபா செய்கின்ற போது உடனடியாக அந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ஐவேளை முறையாக தொழுவதில்லை, தௌபா செய்கின்றான், இப்போது உடனே தொழ ஆரம்பித்து விட வேண்டும். அல்லது தொழுகின்றான், ஜமாஅத்தில் பங்கெடுப்பதில்லை, ஐவேளை தொழுகைக்கு ஜமாஅத்தில் வந்து பங்கெடுப்பதில்லை, வீட்டிலேயே தனியாக தொழுது விட்டு போகின்றான். நஊது பில்லாஹ், இதுவும் குஃப்ருடைய வேலை. அப்படி என்றால் தௌபா செய்கின்றான் என்றால் இனிமேல் ஐவேளை ஜமாஅத்து தொழுகைக்கு அவன் சரியாக வந்து பங்கெடுக்க வேண்டும், கூட்டு தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி
அல்லாஹ் தடுத்திருக்கின்ற பாவத்தை செய்தால் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் ஏவி இருக்கின்ற காரியத்தை செய்யாமல் இருந்தால் தௌபா செய்கின்ற போது உடனடியாக அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இப்படி சம்பந்தப்பட்ட பாவத்தில் இருந்து விடுபட்டு வெளியேறி தௌபாவை மேற்கொள்ள வர வேண்டும். அன்புகளே, அத்தோடு சில போது நாம் செய்யாமல் விட்டுவிட்ட அந்த காரியத்திற்கு கலா இருக்கலாம், கஃபாரா இருக்கலாம். அந்த கலாவையும் நிறைவேற்றிடும். உதாரணத்துக்கு, ஒருவர் ஜக்காத்து கொடுக்காமல் கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே ஜக்காத்து கொடுப்பதற்கு போதுமான பொருளாதாரம் வந்துவிட்டது. ஆனால் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அசட்டுத்தனமாக இருந்து விட்டார். இப்போது தௌபா செய்கிறார். அப்படியா? இப்போது தௌபா செய்துவிட்டு இந்த வருடம் மட்டும் கொடுத்தால் போதாது. எந்த வருடத்தில் இருந்து உங்களிடத்தில் போதுமான தொகை ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமையான தொகை இருந்ததோ அந்த வருடங்களுக்கும் சேர்த்து இப்போது கொடுக்க வேண்டும், கலா செய்ய வேண்டும். ஹஜ்ஜி செய்கின்ற அந்த தரம் நம்மிடத்தில் சில வருடங்களுக்கு முன்பாக வந்து விட்டது. இப்போது விடுபட்டு போன அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொண்டு தௌபா செய்ய வேண்டும். ஆம் அன்புகளே, இப்படியாக நாம் தௌபா செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட பாவத்தை உதற வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தார். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவம், அடியார்களோடு சம்பந்தப்பட்ட அடியார்களுடைய உரிமை மீறலாக இருந்தால், யாருடைய உரிமை பாதிக்கப்பட்டதோ அவரிடத்தில் சென்று பரிகாரம் தேட வேண்டும். எப்படி? உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம். ஒரு மனிதனுடைய பணத்தை திருடிவிட்டான் சில வருடங்களுக்கு முன், அல்லது அபகரித்துக் கொண்டான், கொள்ளையடித்துக் கொண்டான், அல்லது கொடுக்க வேண்டிய ஹக்கு உரிமையை கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1 லட்சம் ரூபாய் திருடி இருந்தான், 1 லட்சம் ரூபாய் அபகரித்திருந்தான், அல்லது கூட பிறந்த சகோதரி தந்தை இறந்து விட்டார், விட்டு சென்ற சொத்தை 3ஆக பிரித்து ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 என்று கொடுக்க வேண்டும். இவன் என்ன செய்தான்? 2 பாகத்தை தான் எடுத்துக்கொண்டு 1 பாகத்தை சகோதரிக்கு கொடுக்காமல் அதிலேயும் பாதியை தான் வாயிலே போட்டுவிட்டு மீதியைத்தான் கொடுத்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்ய போகிறான். என்ன செய்ய வேண்டும்? திருடிய பணத்தை கொண்டு போய் கொடு, கொள்ளையடித்ததை கொண்டு போய் ஒப்படை, சகோதரிக்கு செய்த சொத்து துரோகம், அந்த துரோகத்தை கொண்டு போய் முறையாக ஒப்படைத்து விடு. காசு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொண்டு பேங்கில் சேஃப்டியாக பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு நான் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்கிறேன் என்றால் வேஷதாரி. திருடிய தொகை கையிலே இருக்கிறது, கொள்ளையடித்த காசு பணம் கையிலே இருக்கிறது, பங்காளிக்கு செய்த துரோகத்துக்கு உண்டான காசு கையிலே இருக்கிறது, சொத்து கையிலே இருக்கிறது. ஆனால் அதை கொடுக்க மாட்டேன். மொத்த வீடும் எனக்குத்தான், மொத்த சொத்தும் எனக்குத்தான், மொத்த தோப்பும் எனக்குத்தான். ஆனால் நான் தௌபா செய்வேன். அல்லாஹ் ஏமாறி அல்ல, அல்லாஹ் ஏமாறி அல்ல. அன்புகளே, அடியார்களின் உரிமையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் அவர்களிடத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு அதற்கு பின்பாக தௌபா செய்தால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இல்லை என்றால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போது ஒரு கேள்வி. ஒரு மனிதன் அயல் நாட்டில் பணியாற்றுகிற போது யாரோ ஒரு இடத்தில் பணம் எடுத்துக்கொண்டு வந்து அதை மூலதனமாக வச்சு ஏதோ செய்து விட்டான். இப்போது கேள்வி, இந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் கொடுக்க நினைக்கின்ற போது சம்பந்தப்பட்டவன் இப்போது ஹயாத்தாக இல்லை, கபராளி ஆகிவிட்டான், இறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போது யாரிடத்தில் சென்று அந்த பணத்தை கொடுக்க? மார்க்கம் சொல்கிறது, அவனிடத்தில் ஹயாத்தோடு இருக்கும்போது கொடுத்திருந்தால் அது யாருக்கு போய் சேரும்? அவனுடைய மகள், மகன், மனைவி உள்ளிட்ட வாரிசுகளுக்குத்தானே போய் சேரும். அவன் போய்விட்டால் என்ன? அவனுடைய வாரிசுகளிடத்துக்கு கொண்டு போய் கொடு. உன் தந்தையிடத்தில் இப்படி 5 லட்சம் ரூபாய் நான் பெற்றிருந்தேன், கண்ணியமாக சொல்லலாம். அந்த பணத்தை அவர் ஹயாத்தாக இருக்கின்ற வரைக்கும் கொடுக்க முடியவில்லை, இப்போது கொண்டு வந்து கொடுத்திருக்கிறேன். ஷரியத்து முறைப்படி வாரிசுகளுக்கு மத்தியில் யார் யாருக்கு என்ன செய்யணுமோ பிரித்துக் கொள்ளுங்கள். ஆண்மகனுக்கு இவ்வளவு, பெண்மகனுக்கு இவ்வளவு, குழந்தை இருந்தால் மனைவிக்கு 8ல் 1 பாகம், குழந்தை இல்லாட்டால் 4ல் 1 பாகம், முறையாக பிரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் வாரிசும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எங்கு தேடியும் வாரிசையும் காணவில்லை. இப்போது என்ன செய்ய? மார்க்கம் சொல்கிறது,
ஷரியத்தினுடைய அடிப்படையில் பைத்துல் மால் இயங்கினால் பைத்துல் மால் கொண்டு ஒப்படையுங்கள். அன்புகளே, இங்கே பைத்துல் மால் என்ற வார்த்தை தனிநபர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் பைத்துல் மால் என்றால் பொது நிதியகம், அரசாங்கத்தின் பொது நிதியகத்துக்குத்தான் பைத்துல் மால் என்று சொல்லப்படும். இராணுவ வீரர்களுக்கு சம்பளங்கள் பட்டோடா செய்யப்பட வேண்டும், நீதிபதிகளுக்கு, ஐமத்துல் மசாஜித் பள்ளியின் இமாம்களுக்கு, முதர்ரிசீன்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு, அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கெல்லாம் எங்கிருந்து மாத ஊதியம் விநியோகிக்கப்படுமோ அதுதான் பைத்துல் மால். அந்த பைத்துல் மாலிலே கொண்டு போய் ஒப்படைத்து விட வேண்டும். முறையாக பைத்துல் மாலும் ஒன்று இல்லை. இப்போது என்ன செய்ய? இப்போது சொல்றது மார்க்கம், நீ அதை சதக்கா செய்துவிடு, இந்த பணத்தை சதக்கா செய்துவிடு. அல்லாஹ்வுக்கு தெரியும் இந்த பணம் யாருக்கு உரியது. அல்லாஹ் இந்த சதக்காவின் நன்மையை சம்பந்தப்பட்ட அவருக்கு கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பான். ஆக அன்புக்குள்ளே எந்த ரூபத்திலேயும் அடியார்களுடைய உரிமைகள் பறித்து தன் கைவசம் வைத்துக் கொண்டிருக்கின்ற மனிதன் தௌபா செய்வதற்கு முன் அதை ஒப்படைக்காமல் தௌபா செய்வதற்கு முகாந்திரமே இல்லை. கண்டிப்பாக கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும். சரி, இது காசு பணமாக இருந்தால், மானம் மரியாதையாக இருந்தால், மனிதனுடைய மானம் மரியாதை, உதாரணமாக ஒரு மனிதனை பற்றி புறம் பேசி இருந்தான், ஒரு மனிதனுக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து நல்ல கண்ணியம் இருந்தது, அவனை பற்றி ஊர் முழுவதும் பறையடிக்கின்றான். அவன் விடுதலை இப்படி, அவனுடைய குணங்கள் இப்படி, இரவேளை குடித்து விடுவான், பெண்ணை சொல்லி அவன் பெண் விஷயத்தில் பலவீனமானவன், காசு விஷயத்தில் மோசமானவன், இப்படியாக சொல்லி 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 ஊர் முழுவதும் அவனுடைய கண்ணியம், அவனுடைய அந்தஸ்து, மரியாதை அனைத்தையும் சிதைத்து நாசமாக்கி விட்டிருந்தான். புறம் பேசி இருந்தான். இப்போது கேள்வி, தௌபா செய்கிறான். என்ன செய்ய? உன்னால் பாதிக்கப்பட்டவன் உயிரோடு இருக்கின்றான். இப்போது 3 நிலை. நீ அவனை பற்றி புறம் பேசிய செய்தி அவனுக்கு போய் கிடைத்திருக்கும். 1, இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, ஆனால் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு கிடைக்கத்தான் செய்யும். 2, 3, இதுவரைக்கும் கிடைக்கவில்லை, இனியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. இது 3வது நிலை. இப்போது மார்க்கம் சொல்கிறது, தகவல் ஏற்கனவே கிடைத்து விட்டதா, அவனிடத்தில் போய் சொல்ல வேண்டும். இப்படி உங்களை பற்றி நான் புறம் பேசினேன், அறியாமையால் மூடத்தனத்தால் நடந்து கொண்டு விட்டேன், அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன், நீங்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், எனக்கு மன்னிப்பு பிச்சை கொடுங்கள் என்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லது நாளை தான் போய் சேரப்போகிறது, அப்போதும் நான் உங்களை பற்றி புறம் பேசினேன், நிச்சயமாக நாளைக்கு உங்களுக்கு தகவல் வந்து கிடைக்கும், அதற்கு முன்பாகவே நான் வந்துவிட்டேன், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் அவரிடத்தில் போய் சேரவும் இல்லை, சேரவும் மாட்டாது என்று இருந்து நான் போய் சொன்னால் அப்போதான் அவனுக்கு பற்றி கொண்டு எரியும். அட பாவி, உன்னை பற்றி நான் எவ்வளவு நல்லவன் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன், நீ என்னை பற்றி இப்படியெல்லாம் பேசினாயா என்று அவன் அப்போதுதான் கொந்தளிப்பான் என்று இருந்தால் சொல்ல வேண்டாம். மாறாக எந்த சபையிலே இருந்து அவன் பேரை கெடுக்கும் விதமாக, அவனுடைய கண்ணியத்தை குலைக்கும் விதமாக பேசினானோ, அவனிடத்தில் இருந்த குறைகளை சொல்லி இப்போது அதே சபையில் போய் அமர்ந்து அவனிடத்தில் இருக்கின்ற நிறைகளை சொல்லி அவனுக்கு கண்ணியம் சேர்க்கும் விதமாக, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தும் விதமாக அவனை பாராட்டி பேச வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும். சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அன்புக்களே, இது மானம் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அதற்கும் சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் பரிகாரம் தேட வேண்டும். அடுத்து, மானம் மரியாதை அல்ல, உறுப்புகள் சேதம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உறுப்புகள், கையை ஒடித்திருந்தான், காலை வெட்டியிருந்தான், கொலையே செய்திருந்தான், இப்படிப்பட்ட குற்றம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 3இல் 1 அவனிடத்தில் போய் கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக உன் தந்தையை நான் தான் கொலை செய்தேன், கொலையாளியை தேடிக்கொண்டிருக்கிறீர்களே, கடந்த 5 வருடங்களாக கொன்றவன் நான் தான். அல்லது விபத்துக்குள்ளாக்கிவிட்டு, திட்டமிட்டு விபத்துக்குள்ளாக்கிவிட்டு உன் தந்தையின் அல்லது உன் சகோதரனின் 2 கால்களையும் சிதைத்து அவனை ஊனப்படுத்தியது நான் தான். இப்போது நான் மனம் திருந்தி அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்கப் போகிறேன், என்னை அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள். செய்த குற்றத்தை சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னித்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், மன்னிக்க மறுத்து விட்டால் அடுத்து 2வது படி, வீட்டு பணம் சொல்லுங்கள், கொடுத்து விடுகிறேன். மார்க்கம் சொல்கிறது,
இஸ்லாமிய நாடாக இருந்தால் அன்று பெருமானுடைய பொற்காலத்தில் ஒரு உயிருக்கு பகரமா 100 சென் ஒட்டகை கொடுக்க வேண்டும். 100 சென் ஒட்டகை. இந்த கணக்கு பார்த்தால் ஒரு உயிருக்கு பகரமா கோடிக்கணக்கான ரூபாய் வரும். ஒரு மனிதனை ஒருவன் அநியாயமாக கொண்டிருந்தால் ஈட்டு பணம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்க வேண்டும். அண்மையில் கூட சவுதியிலே சில வருடங்களுக்கு முன்பாக ஹரமிலே மேலிருந்து ஓங்கிகள் கீழே விழுந்து இறந்த போது சவுதி அரசாங்கம் கணிசமான ஈட்டுத்தொகை கொடுத்தது. இவ்வளவுக்கும் தவறாக நடந்த அந்த முறைப்பாடு விபத்து பிழையாக இயற்கை சீற்றத்தின் காரணமாக நடந்தது. ஆனாலும் கணிசமான தொகையை வாரி கொடுத்தது அரசாங்கம். உலகமே பிரமிப்பு கண் கொண்டு பார்த்தது. ஆக அன்புக்குள்ளே இப்படி உயிர் சேதம் ஏற்படுத்தி இருந்தால் அல்லது கை கால்களை முறித்திருந்தால் பார்க்கிறோம் எவ்வளவு செலவானது. கிட்டத்தட்ட பிளேட் வைத்தது அது வைத்தது எல்லாம் 2 லட்சம் ரூபாய் செலவானது. அதை தாண்டி அவனுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லாவற்றையும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் இந்த வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், இப்படி ஈட்டு பணம் நஷ்ட ஈடு கொடுத்து விட்டு அவனிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். அவன் அதற்கும் தயாரில்லை. நான் மன்னிக்கவும் தயாரில்லை, ஈட்டு பணம் தரவும் தயாரில்லை. அப்படியா, நான் உனக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தினோ அதே பாதிப்பை நீ என்னில் ஏற்படுத்துவதற்கு என்னை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கின்றேன், முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். சில போது கழுத்தை துண்டிப்பதற்கும் அனுமதிக்க வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் முறையாக அரசாங்கத்தை தனிநபர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு அனுமதி இல்லை. என் தந்தையை நீ தான் கொண்டாயா, கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் வழக்காடு இருந்த மன்றத்தில் போய் ஒப்படைத்து என் தந்தையை இவர் கொண்டு விட்டேன் என்று இவர் இவர் தான் ஏற்றுக்கொள்கின்றார், தானே முன் வந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவே என் தந்தைக்கு பகரமாக இவருக்கு என்ன ஷரியத்து முறைப்படி நீங்கள் செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் தண்டிக்கப்பட வேண்டும். தனிநபர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்போது செய்துவிட்ட இந்த குற்றத்துக்கு உயிரை கொடுத்தால்தான் இவன் அந்த குற்றத்தில் இருந்து விடுபட முடியும் என்று இருந்தால் அதற்கும் தயாராக வேண்டும். யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. மௌத்தை, கபரை, ஆகிரத்தை, மறுமையின் நீதி விசாரணையை, சொர்க்கம் நரகத்தை சந்திக்க போகிறோம் என்பதில் 100க்கு 100 வைரம் கொண்ட உறுதி நமக்கு இருந்தால் இதெல்லாம் அற்பமான விஷயம், இதெல்லாம் அற்பமானது. பெருமானாருடைய பொற்காலத்தில் பார்த்தால் ஒரு தோழர் வருகிறார், வந்தவர் சொல்றார், தஹிரினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் அருள் தூதரே என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்றார். அல்லாஹ்வின் தூதர் யோசிக்கிறார்கள், ஏன் இவர் இப்படி சொல்கின்றார்? தெளிவாக சொன்னார், நான் விபச்சார குற்றம் புரிந்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் பார்த்தார்கள், உண்மையில் இவர் விபச்சார குற்றம் புரிந்திருந்தால் அப்போது அனல் பறக்கும் நிலையில் சுட சுட நெருப்பு பொறி பறப்பதை போன்று குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். விபச்சாரம் செய்த ஆண் பெண் திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் 100 சவுக்கடி கொடுங்கள், திருமணம் முடித்திருந்தால் ஃபர்ஜிமூஹு குல்ல வாஹிதி மின்ஹுமா, ஒவ்வொருவரையும் கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்ற பயங்கரமான சட்டம் இறங்கிக் கொண்டிருந்த காலகட்டம். அல்லாஹ்வின் தூதர் யோசிக்கின்றார்கள், ஒருவேளை இவர் குடித்து விட்டு வந்து உணர்கிறாரோ? தோழர் எடுக்கிறார்கள், அவர் வாயை பிடித்து மோந்துவார்கள். குடி மது போதையின் வாசனை இல்லை, வாடை இல்லை. பின்பு பெருமானார் யோசித்தார்கள், ஏன் இவர் இப்படி சொல்கின்றார்? செய்யாத குற்றத்தை செய்ததாக சொல்லி ஏன் அதற்குண்டான தண்டனையை கேட்கிறார்? வாழ்க்கையில் ஏற்பட்டுவிட்ட விரக்தி, எப்படியாவது உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த முடிவுக்கு வந்து இப்படி செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக சொன்னால் அதற்காக நம்மை கொன்று விடுவார்கள், அப்படியாவது நாம் கொல்லப்பட்டு போக வேண்டும் என்று விரும்பி வந்திருப்பாரோ? அல்லாஹ்வின் தூதர், அப்படி என்றால் இவருக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், மனமாற்றம் ஏற்படுவதற்கு அவகாசம் கொடுக்க வேண்டும், சென்று விட்டு வாருங்கள், இன்று தர முடியாது என்றார். மறுநாள் ஆனது வந்து விட்டார், நாயகமே என்னை தூய்மைப்படுத்துங்கள். அன்புகளே, இப்படி 3 நாட்கள் ஆனதற்கு பின் அல்லாஹ்வின் தூதர் காரியங்கள் நடக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் தோழர்களுக்கு உத்தரவிட்டார்கள். நடந்து முடிந்தது. அதே போன்று இன்னொரு செய்தியை பார்க்கும். ஹாமிதியா என்ற ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்தார். அவரும் இதே வார்த்தையை சொன்னார், நாயகமே நான் விபச்சாரத்தின் மூலம் இப்போது நான் விபச்சாரம் செய்திருக்கேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள், போய்விட்டு வாயில். மறுநாள் வந்தார். வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? மாயிசை அனுப்பியதை போன்று என்னையும் அனுப்பலாம் என்று நினைக்கிறீர்களா? நாயகமே
நான் விபச்சாரம் செய்து அதன் மூலமாக கருவுற்றிருக்கின்றேன். நான் இப்போது என் வயிற்றிலே ஒரு சூழ் கொண்டிருக்கிறேன், ஒரு கருவை சுமந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டிப்பாக உனக்கு தண்டனை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் இப்போது தண்டனை கொடுத்தால் குற்றமற்ற அந்த பரிசுத்தமான அந்த ஜீவனும் சேர்ந்து கொல்லப்படும். ஆக அதற்கு அனுமதி இல்லை. ஆகவே நீ சென்று விட்டு குழந்தையை பெற்றதற்கு பின்பாகவா. பெண்மணி சென்று விட்டார். கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள் கிடக்கின்றன. நினைத்திருந்தால் அந்த பெண் அமைதியாக அப்படி இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் திரும்ப அழைக்கப் போவதில்லை, விட்டிருப்பார்கள். ஆனால் 10 மாதங்கள் ஆகிறது. பிறந்த இரத்தக்கரை மாறாத பிஞ்சு குழந்தையை ஒரு துண்டு துணையிலே சுருட்டி அள்ளி கொண்டு வருகின்றார். யா ரசூலல்லாஹ், இதோ என் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், இப்போதாவது எனக்கு தண்டனையை கொடுத்து என்னை தூய்மைப்படுத்துங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு இந்த பெண்ணுடைய உறுதியையும் பார்த்துவிட்டு யோசிக்கிறார்கள். இப்போது இந்த பெண்மணி கொல்லப்பட்டு போனால் நாளைக்கு தாய்ப்பாலுக்காக வேண்டி, தாயின் அரவணைப்புக்காக அந்த குழந்தை கதறி அழுகின்ற போது அந்த குழந்தையை யார் சமாதானப்படுத்துவார்? அந்த குழந்தையை யார் சமாதானப்படுத்த முடியும்? ஆகவே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இல்லை, நீ குழந்தையை எடுத்து செல், வாழ்குடி மறக்கடித்ததற்கு பின்பாக வா. அடுத்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் 2 வருடங்கள் முடிகிறது. இப்போதும் எல்லோரும் அந்த நிகழ்ச்சியை மறந்து விட்டார்கள். அந்த பெண் நினைத்திருந்தால் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் பால்குடி மறக்கடிக்கப்பட்டது. குழந்தையை தோளிலே சாய்த்த வண்ணமாக கையிலே காய்ந்த கோதுமை ரொட்டி துண்டை கொடுத்து அதை வாயிலே வைத்து சுவைத்து உண்ணுகின்ற நிலையில் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த குழந்தையை கொண்டு வந்தார். எதற்காக வேண்டி? சாட்சியம், நிரூபணம். நாயகமே, தாய் இல்லாமல் இந்த குழந்தையை இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியும், ஜீவிக்க முடியும். தாய்ப்பால் நிறுத்தப்பட்டு விட்டது. சொந்தமாக இதோ காய்ந்த ரொட்டி துண்டுகளை தன் உமிழ் நீரில் ஊற வைத்து சுயமாக சாப்பிடுகிறது. இனி தாயின் தேவை இல்லை. நாயகமே, எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து என்னை தூய்மைப்படுத்துங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையை வாங்கி வேறு நபரிடத்தில் கொடுத்தார்கள். குழந்தையை வாங்கி பொறுப்பை வேறு நபரிடத்தில் கொடுத்தார்கள். தோழர்களே, ஆகட்டும் காரியம் என்றார்கள். நெஞ்சு வரைக்கும் குழி தோண்டப்பட்டது. காமிரியா கொண்டு போய் இறக்கப்பட்டார். நாலாபுறங்களிலேயும் கற்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பிட்ட நேரம் வந்தது. தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னவுடன் நாலாபுறங்களிலே இருந்தும் கற்கள் பாய்ந்து வந்தன. சற்று தாமதமாக வந்தார்கள் ஹதரத் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் பங்குக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பார்த்தால் கையிலே ஒன்றும் கிடைக்கவில்லை. பார்த்தார்கள், ஒட்டகத்தின் தொடை எலும்பு ஒரு நீளமாக ஒரு எலும்பு கிடந்தது. அந்த எலும்பை எடுத்துக்கொண்டு ஓங்கி எறிந்தார்கள். சரியாக தலையிலே பட்டு செங்குத்தாகப்பட்டு அங்கிருந்து பீரிட்டடித்த ரத்தம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு முகத்திலே வந்து தெரிக்கிறது. பூ என்று துப்பியவர்களாக வித்தியாசமான வார்த்தைகளை ஏசுகின்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அந்த பெண்ணை குறித்து. அதே நேரத்தில் பின்னிருந்து சத்தம் வந்தது, ஹாலிதே, அந்த பெண்ணை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம், அந்த பெண்ணை பற்றி பேச வேண்டாம். இப்போது அந்த பெண் செய்கின்ற பரிசுத்தமான தௌபா, தௌபத்தன் களப்பற்ற தௌபா, மதீனா நகரத்தில் 70 பாவிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டாலும் 70 பேரும் ஈடேற்றென்றுவதற்கு போதும். நரகவாதிகள் என்று தீர்மானிக்கப்பட்ட 70 பெரும் பாவிகள், அவர்களுக்கு இந்த பெண்ணுடைய தௌபாவை பிரித்தளிக்கப்பட்டாலும் அந்த 70 பேரும் ஈடேற்றம் பெறுவதற்கு போதும். ஹாலிதே, இந்த பெண்ணை பற்றி வித்தியாசமான எதுவும் பேச வேண்டாம் என்றார். அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய வார்த்தை, தன் தௌபா தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற தௌபாவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காசை அல்ல, பணத்தை அல்ல, தன் உயிரைத்தான் பணயம் கொடுக்க வேண்டும், உயிரைத்தான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதையும் கொடுத்துவிட்டு தௌபத்தன் நசூஹா, களப்பற்ற தௌபாவை பெற்றுக்கொண்டு உரிமையோடு போக வேண்டும் என்று அந்த மாதிரி விரும்பினார். சற்று நேரம் ஆனது, அல்ஹம்துலில்லாஹ், தன்னுடைய தண்டனையை உரிமையோடு பெற்றுக்கொண்டு போய் சேர்ந்து விட்டார். குளிப்பாட்டப்பட்டது, கவன் பொருத்தப்பட்டது. முசல்லல் ஜனாசா, மதீனா நகரத்தில் இன்று பெருமானார் ரவுலாவுக்கு போய்விட்டு வெளியே வருகிறோம் அல்லவா, அந்த அங்கேதான் முசல்லல் ஜனாசா தொழுகை நடைபெறுகின்ற இடம் இருந்தது. அங்கே கொண்டு வந்து காமிதியாவுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது.
அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கப் போகிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குறுக்கே விழுந்தார்கள். நாயகமே, விபச்சாரம் செய்து தண்டிக்கப்பட்டு இறந்துவிட்ட பெண் தாங்கள் எப்படி தொழ வைக்கலாம்? அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தை சொன்னார்களோ அதே வார்த்தை சொன்னார்கள். உமரே, இப்போது அந்த பெண் செய்துவிட்டு சென்ற தௌபா இருக்கிறதே, மதீனா நகரத்தில் 70 பெரும்பாவிகளுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் ஈடேற்றம் பெறுவதற்கு அது போதுமானது. உமரே, விலகிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அதற்கு உமர் எல்லாம் வழிவிட்டார். அன்புக்குள்ளே சிந்திக்க வேண்டிய செய்தி, தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற தௌபா என்று நம்முடைய தௌபா ஆக வேண்டும் என்று சொன்னால் சில போது உயிரையும் பணயம் வைத்து உயிரையும் காவு கொடுத்தால்தான் நாம் செய்த பாவத்துக்கு பரிகாரம் பெற முடியும் என்று இருந்தால் அதற்கும் நாம் துணிய வேண்டும். அன்று அந்த 2 பேருடைய முகத்தில் காணப்பட்ட ஜோதி சந்தோஷம், செய்துவிட்ட தவறுக்காக வேண்டி தண்டனையை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவனாக அல்லாஹுவை சந்திக்க போகிறோம் என்று அவருடைய முகத்திலே பார்க்கப்பட்ட ஆனந்தம், சுப்ஹானல்லாஹ். அந்த ஆனந்த பெருமகிழ்ச்சி காணப்பட்டது ஏன்? ஆகிரத்தினுடைய வாழ்க்கையின் உண்மையான உறுதியான நம்பிக்கை இருந்தது. வந்தால் பார்த்துக் கொள்வோம். அப்படி இருப்பதா ஒரு வித்தியாசமான அவநம்பிக்கையான ஒரு எண்ணம் அல்ல, வைரம் கொண்ட உறுதி. அல்லாஹுவை சந்திக்க போகிறேன், பரிசுத்த நிலையில் தான் போக வேண்டும், பாவக்கரையோடு போவதற்கு விரும்பவில்லை, கரை கழுவப்பட்டு தூய்மை பெறுவதற்கு என் உயிர் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தால் அதற்கும் நான் தயார் என்ற அந்த தெளிவோடும் உறுதியோடும் நடந்து வந்தார்கள். அன்புகளே, தௌபத்தன் நசூஹா என்பதற்கு முதல் நிபந்தனை அல்லாஹ்வுக்காக வேண்டி தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, செய்துவிட்ட பாவத்தை நினைத்து பார்க்கும் போது வேதனைப்பட வேண்டும், கைசேதப்பட வேண்டும், துயரமடைய வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, எந்த பாவத்துக்காக நாம் தௌபா செய்கின்றோமோ அந்த பாவத்தின் தொடர்பை அறுத்துக் கொண்டு துண்டித்துக் கொண்டு உடனடியாக விடுபட்டு அந்த பாவத்தில் இருந்து வெளிவர வேண்டும். அத்தோடு அடியார்கள் சம்பந்தப்பட்ட உரிமை மீறலாக இருந்தால் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமோ அந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். அன்புக்குள்ளே, இவையெல்லாம் நான்காவது நிபந்தனை. அடுத்து இந்த இடத்துல இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனைக்கு போறதற்கு முன் இடையிலே ஒரு சின்ன செய்தியை பார்க்கிறோம். ஒரு மனிதனிடத்தில் பல பாவங்கள் இருக்கின்றன, பல பாவங்கள். தௌபத்தன் நசூஹா என்றால் ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களில் இருந்தும் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து ஒருவன் தௌபா செய்ய விரும்புகிறான், அது மார்க்கத்தில் அனுமதி உண்டா? மற்ற பாவங்களை பற்றி இப்போது அவனுக்கு பிரச்சனை இல்லை. காரணம், சில நபர்கள் ஒரே நேரத்தில் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு வெளியே வருவது சாத்தியம் இல்லாமல் இருக்கு. ஆனால் ஒவ்வொன்றாக முடித்துவிட்டு ஒவ்வொன்றாக வந்தால் ஈஸியாக முடியும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவன் வட்டி வாங்குகிறான், பிளஸ் மது குடிக்கவும் செய்கின்றான், வேறு ஒரு காரியம் செய்கின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அவன் யோசிக்கிறான், முதலில் இந்த ஹராமான சம்பாத்தியத்தை நிறுத்தும், இந்த ஹராமான காசை உண்பதால் தான் பார்வையில் கெட்ட பார்வை, பேச்சிலே கெட்ட பேச்சு, எண்ணத்தில் கெட்ட எண்ணங்கள், செயலிலே எல்லாம். அதனால் முதலே இந்த ஹராமான சம்பாத்தியத்தை நிறுத்துவோம் என்று முதலிலே அந்த வட்டியில் இருந்து வெளியேறி தௌபாச்சி தான். கூடுமா? கூடும். அடுத்து மதுவில் இருந்து, அடுத்து விபச்சாரத்தில் இருந்து படிப்படியாக என்று வைத்துக் கொள்ளுங்கள், தாராளமாக கூடும். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட ஒன்றில் இருந்து மட்டும் அவன் தௌபா செய்கின்ற போது தௌபத்தன் நசூஹா செய்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் என்ன பாக்கியத்தை கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றானோ அந்த பாக்கியத்தை அவன் தர முடியாது. அது முழுமையாக செய்ததற்கு பின் தான். புரிந்து கொள்வதற்காக உதாரணம் சொல்வோம். ஒரு மாணவன், ஒரு பையன் காலேஜில் படிக்கின்றான், ஒரு 5-6 பாடங்களில் அரியர் வைத்து விட்டான்னு வைத்துக் கொள்ளுங்கள். 6ஐயும் சேர்த்து மொத்தமாக எழுதினால் அந்த காலேஜிலே பட்டம் கொடுத்து விடுவார்கள். ஆனால் இவனால் சுமை சுமக்க முடியாது. உடனே பார்த்தான், ஒவ்வொரு அரியராக எழுதுறான். ஒரு டைமிலே ஒன்று எழுதுகிறான் வெற்றி, இன்னொரு டைம் எழுதலாம். ஆனால் ஒரு இதை மட்டும் எழுதி முடித்து விட்டு வெற்றி பெற்றதற்காக வேண்டி அந்த கல்லூரியில் இருந்து அவனுக்கு பட்டம் கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாவற்றையும் எழுதி முடித்து அவன் பாஸ் ஆனதற்கு பின்புதான் அவனுக்கு அந்த பட்டயம், அந்த
அந்த படிப்புக்கு உண்டான பட்டம் கொடுக்கப்படும். அதுபோன்று எல்லா பாவங்களில் இருந்தும் அவன் முழுமையாக வெளியேறியதற்கு பின்புதான் தௌபத்தன் நசுஹா செய்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன வாக்குறுதியை சொல்லி இருக்கிறானோ, என்ன பரிசுகளை சொல்லி அறிவிப்பு செய்திருக்கிறானோ அவையெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். இது ஒரு இடைச்செய்தி. அடுத்த அன்புகளே, தௌபத்தன் நசுஹாவில் கடைபிடிக்க வேண்டிய 4வது அம்சம், இனி என் வாழ்நாளில் இந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன், இனிமேல் இந்த பாவத்தை செய்யவே மாட்டேன். இது சாதாரண அல்ல, உறுதி, வைரம் கொண்ட உறுதி. இந்த உறுதியான எண்ணத்தோடு அந்த பாவத்தில் இருந்து அவன் அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், இனி இந்த பாவத்தின் பக்கம் நான் ஒருபோதும் திரும்ப மாட்டேன். அன்புக்குள்ளே, இந்த எண்ணம் உண்மையானதாக இருக்க வேண்டும். எண்ணம் வரும், ஆனால் இந்த எண்ணம் உண்மையான எண்ணமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன், நாம் இங்கே செய்ய மாட்டோம், அயல் நாட்டுக்கு சென்றால் இந்த பாவத்தை செய்து வரலாம், இந்த 5 வருடத்துக்கு செய்ய மாட்டோம், அதற்கடுத்து பார்த்துக் கொள்வோம், இப்படி எண்ணம் இருந்தாலோ, அல்லது ஒரு தடுமாற்றம், இது நாம் செய்வோமா செய்ய முடியாதா, விடுபடுவோமா அவனுக்கு ஒரு உறுதி இல்லை, தடுமாற்றமான ஒரு நிலை, இந்த நிலையில் அவன் தௌபா செய்தால் அந்த தௌபா தௌபத்தன் நசுஹாவாக ஆகாது. தீர்க்கமான முறையில், திட்டவட்டமான முறையில் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சத்திய பிரமாணம் உறுதி எடுக்க வேண்டும். அன்புக்களே, ஒரு கேள்வி ஒரு சகோதரர் கேட்டார், எப்படி சரி, இப்படி திட்டவட்டமாக தீர்க்கமாக உறுதி எடுத்த ஒரு நபர் ஒரு 10 வருடங்கள் அந்த உறுதியில் நிலையாக இருந்தார், உறுதி குலையவில்லை. 10 வருடங்களுக்கு பின்பாக ஏதோ சமய சந்தர்ப்பம் வலிக்கு விழுந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பழைய குற்றத்துக்குள்ளே வலிக்கு விழுந்து விட்டார். இப்போது என்ன செய்ய? ஏற்கனவே செய்த தௌபா அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹ், ஏற்கனவே செய்த தௌபாவின் போது இந்த பாவத்தின் பக்கம் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்று சொன்ன அந்த எண்ணம் உறுதியான எண்ணம், உண்மையான எண்ணம். ஆகவே அன்று செய்த தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதுவரைக்கும் நடந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இப்போது 10 வருடங்களுக்கு பின்பாக சரிக்கு விழுந்து விட்டாயா, இந்த பாவத்துக்காக இப்போது தௌபா செய், இதற்காக இப்போது தௌபா செய். இப்போது தௌபா செய்கின்ற போது இந்த உறுதி மறுபடியும் வர வேண்டும், இனி இந்த பாவத்தை என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். அந்த உறுதியோடு, அந்த உறுதியில் உண்மையாளனாக நீ இருப்பதோடு நீ தௌபா செய்தால் அல்லாஹ் இதையும் மன்னிப்பான். இப்படியே ஒவ்வொரு 10 ஆண்டு 5 ஆண்டுக்கு பின்பாக சரிக்கு விழுந்த வைத்துக்கோங்க, கடைசி மௌத்து வரைக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயார். கருணையுள்ள ரப்புல் ஆலமீன், நீ எத்தனை முறை வலிக்கு விழுந்தாலும் சரி, அல்லாஹ் உன்னிடத்தில் பார்ப்பது, தௌபா செய்கின்ற போது உண்மையாகவே நான் மீண்டும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதில் நீ உண்மையாளனாக இருக்கிறாயா, அல்லது போலித்தனமான முறையில் நடந்து கொள்கிறாயா, வேஷம் நாடகம் ஆடுகிறாயா, அதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். உன் உள்ளத்தில் வாய்மை இருந்தால், இந்த பாவத்தை இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்ற அந்த எண்ணத்தில் வாய்மையும் உண்மையும் இருந்தால், அல்லாஹ் நீ எத்தனை 100 முறை கேட்டாலும் அல்லாஹ் உன் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஒரு முறை கூட போலித்தனம் வெளியிலே நாடகம் ஆடுவதற்காக, வேஷம் போடுவதற்காக செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளின் உள்ளே ஓரத்திலே ஒரு நப்பாசை, அற்ப ஆசை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் வெளியிலே போடுகின்ற வேஷத்தை கொண்டு அல்லாஹ் ஏமாறக்கூடியவன் அல்ல. உன் தௌபா தௌபத்தன் நசூஹா இல்லை, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்புக்களை இதை நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பலவீனப்பட்ட யாரும் பலவீனத்துக்கு சாதகமாக யோசித்து விட வேண்டாம். ஓஹோ, ரமலானிலே தௌபா செய்து விடலாம், அடுத்து இல்லை. தௌபா செய்கின்ற போது இனி என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் என்ற அந்த விஷயத்தில் நீ உண்மையாளனாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அன்புக்களே, இதுதான் 4வது நிபந்தனை. அடுத்த தௌபாவுடைய 5வது நிபந்தனை, மார்க்கம் தௌபா செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அவகாசம் சொல்லுது. அந்த அவகாசம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும். உதாரணத்துக்கு மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே ஓவர் ஸ்டே, சில பேர் போய் பாஸ்போர்ட்டை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு சட்டத்துக்கு புறம்பாக தங்கி இருப்பார்கள். அப்போது அரசாங்கம் அறிவிக்கும், இன்னும் உங்களுக்கு இந்த ஜனவரி உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளும், மே மாசம்
15ஆம் தேதி வரைக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. யாரெல்லாம் வந்து சரண்டர் தன்னை ஒப்படைக்கின்றார்களோ அவர்களுக்கு நாங்களே பாஸ்போர்ட் எடுத்து விசா கொடுத்து காசு பணம் செலவழித்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஊர் வரைக்கும் போய் சேர்வதற்கு எல்லாத்தையும் கொடுத்து நாங்கள் அனுப்புவோம் என்று சொன்னால், அரசாங்கம் சொல்லிவிட்டது என்று சொன்னால், அதற்குள் போய் மரியாதையாக போய் நம்ம ஒப்படைத்து விட்டோம் என்றால் கண்ணியமான முறையில் நம்மை நடத்தி நம் தாயகம் வரைக்கும் கொண்டு போய் உணவு உடை எல்லாம் கொடுத்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட அவகாசம் அது வரைக்கும் போகவில்லை, தலைமறைவாக ஒடிந்து கொண்டிருந்தான். அவகாசம் முடிந்து விட்டது. அதற்கு பின் 1 மாதத்துக்கு பின்பாக போய் நின்றான். பிடித்து உள்ளே போடுங்கள், சிறைச்சாலையின் கொத்தடியில் கொண்டு போய் தள்ளுங்கள், கொடுக்க வேண்டிய தண்டனை சவுக்கடியா வேறு எதுவோ அதை கொடுங்கள், தயவுதாட்சணியம் காட்ட மாட்டாள். அந்த தவணை முடிவதற்குள் கொடுக்கப்பட்ட அந்த சலுகை தவணை முடிவதற்குள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு ஒரு தவணை கொடுத்தான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அல்லாஹ் ஒரு தவணை கொடுத்தான். ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு என்ன சலுகை கொடுத்தான் அல்லாஹ் தவணை? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யௌம யஅதி பஅது ஆயாத்தி ரப்பிக, நபியே உன் இறைவனுடைய அத்தாட்சிகளில் சிலது வருகின்ற நாளில் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத், ஏற்கனவே ஈமான் கொள்ளாமல் இருந்துவிட்டு அப்போது ஈமான் கொண்டால் அந்த ஈமான் அவருக்கு பலன் கொடுக்காது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி உலகத்துக்கு வருகிற போது ஏற்கனவே தௌபா செய்யாமல் இருந்துவிட்டு அப்போது ஒருவன் தௌபா செய்தால் அந்த தௌபா அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்காது. இந்த ஆயத்துக்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்கிற போது சொன்னார்கள், லா தஸாலு தௌபத்து துக்பலு ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா ஃபைதா தலஅத் துபிஅ அலா குல்லி கல்பின் பிமா ஃபீஹி வகஃபன் நாஸல் அமலு. பெருமானார் சொன்னார்கள், சூரியன் மேற்கிலே உதிக்கின்ற வரைக்கும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் இப்போது பார்க்கிறோமே, நாள்தோறும் கிழக்கிலே உதிக்கிறது, மேற்கிலே மறைகிறது, இதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, மேற்கில் மறைந்த அந்த சூரியன் மீண்டும் கிழக்கிலே உதிக்காது, மறுபடியும் மேற்கில் இருந்தே உதித்து வரும். ஆனால் கிழக்கின் கடைசி வரைக்கும் வராது, நடுவானத்துக்கு வந்து நின்றுவிடும், மறுபடியும் மேற்கு நோக்கி திரும்ப செல்லும். அந்த ஒரு நாள் வருகின்ற வரைக்கும் உலக மக்கள் செய்கின்ற தௌபா அல்லாஹ்விடத்தில் மறுப்பில்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மேற்கில் சூரியன் உதயமாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துபிஅத் அலா ஃபைதா தலஅத், மேற்கு புறத்தில் உதயமாகிவிட்டால் துபிஅ அலா குல்லி கல்பின் பிமா ஃபீஹி, ஒவ்வொரு உள்ளத்திலேயும் அல்லாஹ் முத்திரை பதித்து விடுவான். இதுவரைக்கும் அதனுடைய நிலைமை என்னவோ அதே நிலையில் கடைசி வரைக்கும் இது ஸ்டேட்டஸ். அந்த கோர்ட்டிலே ஆர்டர் போடுவார்களா, இப்போது எந்த நிலையோ அப்படியே இருக்கட்டும், இப்போது என்ன நிலையோ அதுவே நீடிக்கட்டும், அதில் எந்த மாற்றத்தையும் திருத்தத்தையும் கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை என்பதை போன்று ஒட்டுமொத்த உலக மக்களுடைய உள்ளங்களுக்கு முத்திரை பதிக்கப்படும். சூரியன் உதிப்பதற்கு முன் அவர் எந்த நிலையில் இருந்தாரோ அதுதான் அவருடைய முடிவு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தெளிவாக சொன்னார். இது ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு பொதுவான ஒரு விஷயம். அடுத்து ஒவ்வொரு தனிநபருக்கும் அல்லாஹ்வின் திருத்தூதர் சொன்னார்கள். அது என்ன தனிநபர்? இதோ குர்ஆனிலே அல்லாஹ் அதை பற்றி குறிப்பிட்டான், வலைசத்தி தௌபத்து, தௌபா என்பது இல்லை. யாருக்கு? இல்லதீன யாமலூன ஸய்யிஆத்தி, பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எதுவரைக்கும்? ஹத்தா இதா ஹதர அஹதகுமுல் மௌத், அவர்களில் ஒருவரிடத்தில் மரணம் வந்துவிட்டால் கால சொல்றார், இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் நான் இப்போது தௌபா செய்கிறேன். என்ன பொருள்? காலமெல்லாம் பாவத்தை ஊறி கிடந்தான், குறையில்லாமல் பாவத்தை செய்து கொண்டிருந்தான். சக்கராத்தின் மடியிலே கிடத்தப்பட்டு மரணம் உறுதி, மீண்டும் நாம் உலகத்துக்கு போக போவதில்லை, நாம் புதிய ஒரு உலகத்தை பார்க்க போகிறோம் என்ற அந்த நிலை வந்ததற்கு பின் துபுத்துல் ஆன, இப்போது நான் செய்த பாவங்களுக்கு எல்லாம் தௌபா செய்கிறேன் என்றால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த திருவசனத்திற்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். எப்படி? இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி, அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். மா லம் யுகர்கிர், கர்கராவுடைய நேரம் வருகின்ற வரை. கர்கராவுடைய நேரம் என்றால் என்ன பொருள்? மனிதனுக்கு ரூஹ் பிரிய ஆரம்பிக்கிற போது கால் புறத்தில் இருந்தான் ரூஹ் பிரிய ஆரம்பிக்கும், கீழே இருந்தான்.
அதுதான் பெரியவர்களை பார்த்தால் சக்கராத்து மடியிலே கிடத்தப்பட்டவர்கள் காலை குத்தி பார்ப்பார்கள். எதற்காக வேண்டி? கால் சில்லிட்டு இருக்கிறதா, சூடாக இருக்கிறதா? சூடாக இருந்தால் இன்னும் ரூஹு பிரிய ஆரம்பிக்கவில்லை. சில்லிட்டு விட்டால் காலிலே ரூஹு பிரிந்து விட்டது. அப்போது காலிலே சில்லிட்டு இருக்கும். முட்டுக்காலை தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும். ஒரு 10 நிமிடம் ஆகிவிட்டால் முட்டுக்காலும் சில்லுண்டு ஆகிவிடும். அடுத்து அப்படியே படிப்படியாக சில்லிட்டு கொண்டே வரும். கடைசியாக நெஞ்சுக்கும் தொண்டைக்கு மத்தியில் எந்த வினாடியும் அறுபட்டு விழக்கூடிய மெல்லிய இழையாக மூச்சு இழையோடி கொண்டிருக்கும். தூக்கி நெஞ்சு தூக்கி அடிக்கும். கடுமையான நேரம், கடுமையான சிரமமாக இருக்கும். கடைசி நேரம் நாவு கொலை எல்லாம் ஒட்டு மொத்தமாக சொல்றதுக்கு வெளியே அப்படியே வந்து விட்டு உள்ளே போகும். கை மட்டும் மேலே தூக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி ரூஹு புரிகின்ற அந்த நேரம் மிக வித்தியாசமான பல கோலங்கள் அமையும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போது சக்கராத்துரி அந்த கடைசி நேரம் கர்கரா என்று சொன்னால் ரூஹு தொண்டக்குழியை அடைந்து விட்டது. நெஞ்சுக்கும் தொண்டைக்கு மத்தியில் இளையோடி கொண்டிருந்த அந்த உயிர் தொண்டை குழிக்கு வந்து விட்டது. அப்போது கர்கரா, பாலை ஊற்றினால் டப டபா என்று ஒரு சவுண்ட் வரும். அதாவது குமிழிட்டு அடிக்கும். பால் வெளியே தான் வலியும். தண்ணீர் ஊற்றினால் தண்ணீரும் வெளியே வலியும். உள்ளே ஒன்றுமே போகாது. சற்று நேரத்துக்குள் அப்படியே செங்குத்தான பார்வை, மேல் நோக்கிய பார்வை, செங்குத்தாக அப்படி நிலைகுத்தி நிற்கும். அத்தோடு ஒரு கை காலம் தான் கீழே விழுந்து, உஷாராக இருந்த கைகள் சோர்வடைந்து கீழே விழுந்துவிடும். நீ தலையை ஆட்டினால் தலை தானாக உருள ஆரம்பிக்கும். அந்த கர்கரா ரூஹு பிரிந்து படிப்படியாக மேலேறி வந்து தொண்டை குழியை அறிகின்ற அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அந்த நேரம் வந்துவிட்டால் இனி அவனுக்கு பக்கத்திலே மனைவி அழுது கொண்டிருப்பார். போறீர்களே விட்டு விட்டு, மகன் தந்தையே போறீங்க கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போது அந்த நேரம் வந்தவுடன் மனைவியின் சப்தம் கேட்கவில்லை. மகன் அழுது கொண்டிருக்கிறான், மகனுடைய ஓசை கேட்கவில்லை. ஆனால் வாழ்நாளில் இதுவரைக்கும் கேட்காத ஓசைகள், வழக்கத்துக்கு மாற்றமான ஆலமுல் மலக்கூத்துடைய சப்தங்கள் இப்போது கேட்கிறது. மனைவியின் உருவம் அருகில் தான் இருக்கின்றார், மகன் அருகில் தான் இருக்கிறார். ஆனால் மகனுடைய உருவம் மறைந்து விட்டது, மனைவியின் உருவம் மறைந்து விட்டது. ஆனால் இதுவரைக்கும் தன் வாழ்நாளில் பார்க்காத சில உருவங்கள் நடமாடுவதை தெரிகிறது. மலாயிக்கத்துமாருடைய நடமாட்டம். எப்போது இந்த புறக்காதுகள் அடைபட்டு ஆலமுல் மலக்கூத்தினுடைய ஓசைகள் கேட்க துவங்கி விட்டதோ, புறக்கண் பார்வை அடைபட்டு மலாயிக்கத்துமாருடைய நடமாட்டம் தென்பட ஆரம்பித்து விட்டதோ, இனி மீண்டும் நீ உலகத்துக்கு வரப்போவது இல்லை, உறுதியாகிவிட்டது. இந்த நிலையில் அல்லாஹ் நான் தௌபா செய்கிறேன் என்று சொன்னால் அந்த தௌபாவுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அந்த தௌபாவுக்கு எந்த மரியாதையும் இல்லை. இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட அவகாசம். ஒட்டுமொத்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் சூரியன் மேற்கில் உதயமாவதற்கு சற்று முன்பாக வரைக்கும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட அவகாசம் கர்கரா, மூச்சு, உயிர் தொண்டையை அடைகின்ற வரைக்கும் அந்த அவகாசம் உண்டு. ஆகவே இது 5வது நிபந்தனை. இந்த 5 விஷயங்களை பேணி நாம் தௌபா செய்தால் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், யா இபாதி என்னுடைய அடியார்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி நடந்து அநியாயம் செய்து கொண்ட என் அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணையில், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நீ எத்தனை கொலை செய்த பாவியாக இருக்கட்டும், 100 கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. ஏன்? உன் பாவம் அனானசமா வான்முகத்தை தொடுகின்ற அளவுக்கு குவிந்திருந்தாலும் சரி, பூமி பந்தையை நிரப்புகின்ற அளவுக்கு விரிந்திருந்தாலும் சரி, பாவத்தின் அளவு என்ன, எத்தனை உயரம், எண்ணிக்கை என்ன என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அவனுடைய இதயத்தின் தூய்மையை பார்க்க, உண்மையாகவே திருந்தி வாழ வேண்டும் என்று வந்து விட்டானா, திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் உண்மையாளனாக இருக்கிறானா, நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் சரி உன்னை மன்னிக்கிறேன். அல்லாஹ் பார்ப்பது நீ உண்மையாக இருக்கிறாயா, உண்மையாகவே திருந்தி வாழ வேண்டும், திருந்தி வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உண்மையாளனாக இருந்தால், நீ எத்தனை கோடி பாவம் புரிந்த பாவியாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அடிக்கடி ஒரு துஆ செய்வார்கள்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு துஆ, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி என் துனூபினா, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு நாங்கள் அத்தனை பேரும் செய்த பாவங்களை விட விசாலமானது. உன்னுடைய மன்னிப்பு நாங்கள் செய்த பாவங்களை விட விசாலமானது. அப்படி என்றால் என்ன வரும்? படைப்பிடங்கள் எவ்வளவு பாவம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் விட 100 கோடி மடங்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து மேலானது, விரிவானது, விசாலமானது. இன்னும் சொல்வார்கள், வரஹ்மத்துக்க அர்ஜா மின் அஅமாலினா, அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்து என்ற கருணை எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு, மின் அமல், என் வாழ்நாளெல்லாம் செய்த அமல் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட. நாம என்ன சொல்லுவோம், நான் 100 வருஷமா நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் 100 வருஷமா அது செய்தேன் இது செய்தேன், இவ்வளவு நன்மை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வாழ்நாளெல்லாம் செய்த அமல் அது மேல உள்ள நம்பிக்கையோட அல்லாஹ் உன் கருணை மேல எனக்கு நம்பிக்கை, உன்னுடைய கருணை, உன் கருணையின் மீது தான் எனக்கு நம்பிக்கை, நான் செஞ்ச அமல் மேல அல்லாஹ் எனக்கு நம்பிக்கை. அல்லாஹ் சொல்ற வார்த்தை யார் சொல்றது? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை நினைச்சு பார்த்தா அப்படியே உள்ளதெல்லாம் நடுங்குது. மக்ஃபிரத்துக்கு அவ்ஸஅ மின் துனூபி, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பு என்ற அந்த குணம் பூமியில் இருக்கின்ற அடியார்கள் செய்த அத்தனை பேருடைய பாவத்தை விட அது விசாலமானது. என்ன பொருள்? அல்லாஹ் எவ்வளவு பாவம் செஞ்ச நிலையிலும் உன்னுடைய மக்ஃபிரத்தை நான் ஆதரவு வைக்கலாம். அல்லாஹ் உன் மக்ஃபிரத் என்ற மன்னிப்புல நான் நம்பிக்கை இழக்கலாம். அல்லாஹ் அதுல நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன். நான் செஞ்ச அமல் மேல அல்லாஹ் நான் நம்பிக்கை வைக்கல, உன் ரஹ்மத்து மேல அல்லாஹ் நீ அடியார்கள் மேல பெத்த தாயை விட 70 மடங்கு கருணை உள்ளவன் அல்லவா. ஒரு நல்லடியா சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னை கேட்டா எப்படி உன்னுடைய நீதி விசாரணைய உன் தாயத்தையும் தகப்பண்ணையும் ஒப்படைச்சிடுறேன், அவங்க விரும்பினா மன்னிப்பு செய்யலாம், உனக்கு முழுக்க முழுக்க கருணை காட்டலாம், சுதந்திரமா நான் விட்டுறேன் என்று சொன்னால் நீ அதை ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டால் அவர் சொல்றாரு, பெரிய நல்லடியா சொல்றாப்புல, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். உம்மாட்ட சொல்றான், அல்லாஹ் எங்க உம்மா வாப்பா விட அல்லாஹ் என் மேல 70 மடங்கு கருணை உள்ள ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் என் தாயிடத்தில் ஒப்படைக்காதே, என் தந்தையிடத்தில் ஒப்படைக்காதே, நீயே என் கணக்கை பொறுப்படுத்த. அல்லாஹ் உன்னுடைய கருணையை என் தாய் மீது கொண்ட கருணையை விட, என் தந்தை மீது கொண்ட கருணையை விட அல்லாஹ் உன்னுடைய கருணை மீது நான் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நீயே எனக்கு பொறுப்படுத்திக் கொள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், ஏற்கனவே சொன்ன செய்தி நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வாலிமு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே ஆக கொடுங்கோலன், அவனுக்கு நிகராக இது வரைக்கும் யாரும் வந்ததே. காலையில் அவன் சாப்பிட்றன்னு சொன்னால் ஒரு 3 கொலை செஞ்சாதான் சாப்பிடுவான். கொலை சும்மா பொதி நொறுக்கு தெரியுமா, அவனுக்கு சாதாரண பிடிச்சி கட்டி கொண்டு வந்து குனிய வச்சு தலை வெட்டுறது. அந்த மாதிரி அவன் வெட்டினது மட்டுமே கிட்டத்தட்ட 90,000 பேர் சபைக்கு கொண்டு வந்து குனிய வச்சு தலையை வெட்டது. போர்க்காலத்தில் அவன் வெட்டி கொண்டது எத்தனையோ லட்சோப லட்சம். அதில் சில சஹாபாக்கள் கொல்லலை, சஹாபாக்கள் கூட கொல்ல கொடுத்தான். சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தாபிஈ பெரியார், அவர்களையும் மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர் கொண்டிருக்கிறார். அவ்வளவு பயங்கரமான ஆள். கடைசி மௌத்து நேரம், கவனிக்க வேண்டிய வார்த்தை, கடைசி சக்கராத்து நேரம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தாளாட்டுகின்ற மரணத்தின் மடியிலே படுத்திருக்கிறார். அப்போ சோதனை, அவன் 2 காதல இருந்து ஒரு வகையான பச போன்ற திரவம் துர்நாற்றம் உடலை பிடிக்கிறது மாதிரி அந்த துர்நாற்றம் பிடிச்ச ஒரு பச போன்ற ஒரு ஊனம் காதல் வெளியே 2 காலம் மலர்ந்து வருது. அந்த பதறி துடிச்ச ஒரு தாய் வந்து சொன்னாங்க, சண்டாலனே நான் சொன்னனே மகனே அநியாயம் பண்ணாதேடா, மக்களுக்கு அநியாயம் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், கேட்கலையே. அல்லாஹ் இப்போ உலகத்திலேயே உனக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டானே, இங்கேயே உனக்கு அல்லாஹ் காட்ட ஆரம்பிச்சிட்டானேன்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான், அம்மா என்னுடைய நம்பிக்கையை பொய்யாக்கிறாத, அம்மா என்னுடைய நம்பிக்கையை அறுத்துறாத. என்ன சொல்ற மகனு கேட்டேன். என்ன சொல்ற மகனே என்னடா? அம்மா அல்லாஹ் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை நீ அறுத்துறாத. என்ன காரணம் சொன்னாப்புல, நான் இந்த நிலையில அல்லாஹ் என்னுடைய கணக்கு வழக்கு விசாரணையை உன்னிடத்துல ஒப்படைச்சு, நீ விரும்பினா மன்னிக்கலாம், நீ விரும்பினா தண்டிக்கலாம், எல்லாத்துக்கும் உனக்கு அனுமதி உண்டு என்று அல்லாஹ் உன் கையில என்னுடைய நீதி விசாரணையை கொடுத்து அல்லாஹ் உன்னை தீர்ப்பளிக்க சொன்னா நீ எப்படி தீர்ப்பளிப்பு? திடீர்னு ஆச்சரியப்பட்ட அந்த பெண் ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போயிட்டான். இதே நடுத்து கொஞ்சம்
எப்படி தான் நான் மேலே பெத்த ஒன்றேன், நான் உன்னை மன்னிக்கத்தான் செய்வேன், நான் உன்னை மன்னிக்கத்தான் செய்வேன். அப்ப சொன்னார் ராஜா, அம்மா நீயே மன்னிப்பா என்றால் உன்னை விட 70 மடங்கு கருணை உள்ளவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன் மீது இருக்கிற எனக்கு ஆதரவு நம்பிக்கையை கடைசி நேரத்தை சிறச்சிடாத அம்மா வேண்டாம். நீயே மன்னிப்பாய் சொன்னா உன்னை விட 70 மடங்கு கருணை உள்ளவன் ரப்புல் ஆலமீன், அவன் விஷயத்தில் எனக்கு இருக்கிற ஆதரவு நீ சிறச்சிடாதம்மா. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவும். உடனே ஊர் அடங்கி போச்சு, அதெல்லாம் முடிஞ்சு. காட்டுத்தீ மாதிரி தாய்க்கும் மகனுக்கு மற்ற இறுதியில் நடந்த அந்த உரையாடல் காட்டுத்தீ மாதிரி பரவும். அப்போ ஹதரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாபிஈன்களே ஆகப்பெரிய நல்லடியா, பெரிய முஹத்திஸ், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் பாடம் நடத்தி கொண்டிருக்காங்க. அது எப்படிப்பட்ட காலகட்டம் சொன்னா, இப்ப எப்படி நம்ம ஷைத்தான் சொன்னா மல்ஊன் சபிக்கப்பட்டவன் சொல்றோமோ, இந்த மாதிரி ஹஜ்ஜாஜின்னு சொன்னாலே லஅனத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் அவன் மீது சாபம் உண்டாகட்டும் சொல்லக்கூடிய காலகட்டம். அந்த அளவுக்கு நாடு நகரம் உலகமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு அவனால. இப்போ ஹதரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கும் தாய்க்கு மத்தியில் நடைபெற்ற உரையாடல் போய் சேர்ந்த உடனே பாடத்தை நிறுத்திட்டு மாணவர்கள் சொன்னாங்க, மாணவர்களே இனிமேல் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய பெயர் உங்களுக்கு கேட்கா சபிக்கு வந்தால் லஅனத்துல்லாஹி அலைஹின்னு சொல்ல வேண்டாம், சாப வார்த்தை யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம், இதோடு நிறுத்தி விடுங்க. என்ன பொருள்? கடைசி அந்த அடையாளம் இருக்குது, அது அந்த மாதிரி சொல்ல வேணான்னு தடுக்குது. கடைசி நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய கருணை மேல் அவனுக்கு நம்பிக்கையை பாருங்க. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை விட உடைய மன்னிப்பு விசாலமானது, நாங்கள் வாழ்நாள செஞ்ச அமலை விட அல்லாஹ் ஒரு ரஹ்மத்து எங்களுக்கு ஆதரவானது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், இப்படியெல்லாம் ஒருவன் தௌபா செய்ய போகும்போது அல்லாஹ் தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்றான். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொல்றான், வமன் யஅமல் சூஅன், யார் தீமைகளை செய்துவிட்டு, அவ் யல்ரிம் நஃப்ஸஹு, தனக்குத்தானே அநீதி இழைத்து விட்டு, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ், பின்பு அல்லாஹ் இடத்தில் பிழை கொடுக்க தேடுகின்றானோ, யஜிதில்லாஹ், அவன் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வான், கஃபூரர் ரஹீமா, மன்னிப்பாளனாக, இரக்கமுள்ள ஜீவனாக, இரக்கமுள்ளவனாக அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வான். ஆகவே புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 24வது இரவிலே கூடியிருக்கிற நாம் தௌபாவை பற்றி ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றோம். இன்னும் இந்த மாதம் நம்மை விட்டு விடைவதற்கு இன்னும் 5 நாட்களா 4 நாட்களா அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். இதுவரைக்கும் நாம் தௌபா செய்து விட்டோமா, தௌபா செய்தோமா இல்லையா என்பது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் தெரியும். எஞ்சி இருக்கிற இந்த நாட்களிலாவது தனியாக அமர்ந்து கொஞ்சம் சிந்தித்து, நாம் வாழ்நாளில் செய்துவிட்ட பாவங்களை நினைத்து, இதே நிலையில் நமக்கு மௌத்து வந்தால் யாருக்கும் எப்போதும் வரும், எந்த உத்தரவாதமும் யாரும். சில நேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம், வாலிபன் எழுந்து வண்டியை மிதித்து கொண்டு வேகமாக போகிறான் ரோட்டுக்கு, 5 நிமிடங்களும் ஆகவில்லை, செய்து வருகிறது, விபத்திலே சிக்கிவிட்டான், இறந்து. எப்படி? முன்னால் போய் கொண்டிருக்கிறான், பின்னாடி வேகமாக வந்த லாரி தட்டுகிறது, தூக்கி எறியப்பட்டான், கீழே விழுந்தான், சாய்த்து விடப்பட்ட நிறை குடத்தில் இருந்து கொட என்று ஓடுவதை போன்று அப்படியே ரத்தம் ஓடுகிறார். வீதி எங்கும் கிடக்கிறது, இறந்து கிடக்கிறது, ஒன்றுமில்லை, தூக்கி அடித்த தள்ளியது முடிந்தது. வாலிபன், வாழ வேண்டிய வாலிபன். ஆக யாருக்கு எந்த நேரம் என்றெல்லாம் எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆக எந்த நேரத்திலேயும் மரண வெள்ளம் அடித்து செல்லலாம். அந்த நேரம் கர்கராவுடைய நேரம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் இடத்தில் நாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த 10 இறுதி, இந்த கடைசி ஒரு 6-5 நாட்கள் நம் கையிலே அல்லாஹ் பெரிய பாக்கியமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை பயன்படுத்தி, ரொம்ப புனிதமான நாட்கள், கடந்துவிட்ட நாட்களை விட இது ரொம்ப ரொம்ப புனிதமான நாட்கள். அல்லாஹ் இடத்தில் கொஞ்சம் கசிகின்ற கண்களோடு, உருகிய உள்ளத்தோடு, தடுதறுத்த குரலில் அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி மன்னிப்பு பிச்சை கேட்டால் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் கேட்ட இந்த வார்த்தைகளை நெஞ்சத்தில் பதிய செய்து வாழ்க்கையில் கடைபிடித்து ஈருலகத்தில் வெற்றி பெறுகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி வருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகப்படுறதா சுத்தமாக அதை பூரா அசல் பணம் தான் பணம், அதை மட்டும் எடுத்துக்கல, வட்டியின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டோம். வேற அவனுக்கு தெரிஞ்சிருந்தான், அவனுக்கு எவ்வளோ செஞ்சால் உண்மையிலேயே அவன் தௌபா செய்கிறானா, ஹராமான பாதையில் வந்ததை ஹலாலான பாதையில் வந்தது மாதிரி நினைக்க முடியாது. அது கொஞ்சம் வேறமாக சொல்லிட்டு அவன்கிட்ட
வேற மாதிரி புரியுமா சொல்லிட்டு உங்களுக்கு புரியுமா சொல்றேன். ஒரு மனிதன் மனைவி இருக்கிறா ப்ளஸ் 10 பேர் வச்சுக்கிறாப்புல, 10 பேர் மொத்தம் பண்ணிட்டாப்புல, 10 மனைவியும் இருக்காப்புல, 10 பேர் வந்து நாளும் இருக்காப்புல. எத்தனை மனைவி தான் 10-15 பேர் போகிறது வழி. மனைவி ஒரு ஆள் தான் மனைவி ஹலால், மற்ற 15 பேர் 10 வருஷமா இல்லை 30 வருஷமா இருந்தாலும் சரிதான் ஹராம் ஹராம் தான். தௌபா கிட்ட முடிஞ்சு வச்சு அதோட அந்த மாதிரி தான் அது கிடக்கு. உண்மையான முறையில் தௌபா செய்வது நம்ம மனசு, அதாவது தௌபா செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அதாவது பாவத்தினால ஏற்படுகின்ற பாதிப்பு என்னன்னு தெரியணும். ஆகிரத்தில் நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி, தண்டனைகளை பற்றி சரியா புரியணும். கபரை பற்றி, சக்கராத்தை பற்றி விளங்கணும். இது எல்லாம் விளங்குனா நம்மளை அறியாமலேயே அந்த அக்கறை வந்துடும். மறுமையை பற்றி ஒன்றும் புரியலை, கபரை பற்றி ஒன்றும் தெரியலை, சக்கராத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறல, நரகத்தை பற்றி ஒன்றும் தெரிஞ்சுக்கிறல, அல்லாஹ் எப்படி நீதி விசாரணை செய்து நுணுக்கமாக தண்டிப்பாங்கிறத பற்றி ஒன்றும் புரிஞ்சுக்கல, அப்படி மேலோட்டமாக சிந்திக்கிறான். அவனுக்கு தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம்லாம் வராது நினச்சா. அதனால் நல்ல ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் புரிய ஆரம்பிச்சோம்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய பயம் வந்துடும். வந்துட்டா தௌபா செய்யும் முறை எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் தூய்மையான எண்ணமாக, உண்மையான எண்ணமாக இருக்குது. அதாவது சுபாவம் பிறவிக்கணும், எடுக்கும் அவருடைய பிறவிக்கணும் கடுமையான போக்கு, எல்லாத்தையும் கொடுக்கணும். அதாவது அவருடைய சுபாவம் என்னன்னா அடக்குமுறை, ஒடுக்கி. அவர் வந்து அவ்வளவு அவர் வந்து கலிஃபாலாம் பண்ணல, வெறும் கவர்னர் தான், மாகாண கவர்னர் தான் இந்த ஆள். ஆனால் உமையாக்களுடைய யாரும் எதிர்க்க முடியாது, எதிர்த்தா போச்சு உடனே தலையடிக்கிறோம் மனுஷன். யாரும் எதிர்க்க முடியும் இந்த ஆளுக்கு, யார் எதிர்த்தான் தலையடிக்கிறோம் மனுஷன். அந்த காலத்தில் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய மகன் அநேகமாக வலீத் பின் அப்துல் மலிக், அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆட்சி காலத்தில் இவர் கவர்னராக இருந்தார். அப்போ என்னுடைய ஆட்சியை பலப்படுத்தி கொள்ள ஸ்ட்ராங்காக அழுத்தமாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அவர் யூஸ் பண்ணார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சிரியாவில் இருக்க போகும்போது ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அலி ரசூலுல்லாஹி தோழர் ஜுபைர் அலி மகன் அப்துல்லாஹிபின் ஜுபைர் அலி தான். அவங்க மக்கா மதினா உள்ளிட்ட ஹிஜாஸ் மாகாணத்தை கிட்டத்தட்ட 9 வருஷம் சீரும் சிறப்புமாக ஆட்சி நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பாக ஆட்சி நடத்தினாங்க. அப்போ அவங்கள அகற்றதுக்காக வேண்டி வலீத் பின் அப்துல் மலிக்கு அனுப்பி வச்ச படைக்கு ஹெட்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் இருந்தார். வந்து இன்னைக்கு அமெரிக்கா என்ன வளர்ச்சினா அப்படின்னா முன்னோடி இருந்தார். காசை கொடுத்து வாங்கினால விலையே ஈராக்கில் நடந்த போது என்ன செஞ்சான், ஈராக்கு படைக்கே காசை கொடுத்து வாங்கிட்டாங்க. அந்த ஈராக்கு படையே சதாம் ஹுசேனுக்கு எதிராக வேலை செஞ்சு கடைசி நேரத்தில் பார்த்து. இந்த மாதிரி ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு பின்னாடி நின்று அந்த போராளிகளில் பலவீனப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் காசை கொடுத்து அவங்களெல்லாம் வாங்கிட்டான். அப்படியே நாள் செல்ல 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 இன்னும் ஆள் குறைஞ்சிட்டே போகுது. கடைசி வாழ்நாளுடைய கடைசி நாள் ஹதரத் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு கண்டாங்க, இனி நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு பெற்ற தாயை 100 வயது நிரம்பியிருந்தாங்க. 100 வயது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் மூத்த மகள், ஆயிஷா நபி சகோதரி சித்தியக்குல்லா அவங்களுடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு, அவங்க மகன் தான் இவங்க. பெற்ற தாய்கிட்ட வந்து சொல்லி விடை சொல்லிவிட்டு நல்லாசி வாங்கிட்டு போகிறக்கான வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாப்புல, அம்மா அபீ குபைசி என்ற மலை ஓங்கி உயர்ந்த மலை, அதையும் விரோதிகள் கையகப்படுத்தி விட்டார்கள். இனி மரணத்தின் மடியில் தான் நான் நிம்மதியை பெற முடியும் என்று சுசுகமா தன்னுடைய மரணத்தை பற்றி தாய்க்கு சொல்கிறான். சுசுகமா மரணத்தின் மடியில் தான் நான் நிம்மதி பெறுவேன் என்று கருதுகிறேன். அப்போ அந்த வீரத்தாய் சொல்கிறா, மகனே உனக்காச்சும் மௌத்திர நிம்மதி கிடைக்கும், எனக்கு 2இல் 1 தெரியாத வரைக்கும் மௌத்திலும் நிம்மதி இருந்தான். என்ன சொல்லியம்மா, ஒன்று நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியாளனாக அமர்ந்தா அதற்கென்று நான் கண் குளிர்ச்சி அடைவேன், அல்லது இந்த போராட்டத்தில் நீ வெட்டுப்பட்டு நீ கொல்லப்பட்டு ஷஹீதாக போக வேண்டும், ஷஹீதை பெற்ற தாய் என்ற முறையில் நான் சந்தோஷப்படுவேன். 2இல் 1 நடக்காத வரைக்கும் நான் நிம்மதி அடைய முடியாது மகனே, நிம்மதி அடைய முடியாது. வீட்டுக்குள்ளே போனாங்க, அப்துல்லாஹிபின் ஜுபைர் வீட்டுக்குள்ளே போனாங்க. போய் அவருடைய பழைய இதெல்லாம் மாற்றிட்டு கவச உடையை எடுத்து மாட்டிக்கிட்டு
ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து கடைசி தாயத்தை தொட்டி தடவி தாய்கிட்ட ஆசி வாங்கிட்டு குழந்தைட்டு பிடிச்சாலும் கை கொடுத்தாலும் அந்த தாய் கண் புரியாத நேரமில் தொட்டு தடவுறாங்க கரெக்டா மேலாம் உருகு சட்டை கவச விட போட்டிக்கும் இதை கை எடுத்தாள் கேட்டாப்ல மாணவன் மகனே சாக துணிந்தவனுக்கு இதனுடைய தேவை என்ன? சாக துணிந்தவனுக்கு இதுக்கு தேவை என்ன? அம்மா நான் மீண்டும் ஹயாத்தோடு உயிரோடு வருவேன் ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டுறதுக்கான தான் அதை போட்டிருக்கேன். மகனே அந்த நம்பிக்கையை நான் என்னைக்கோ கலட்டி எரிஞ்சிட்டேன், நீ எரி. அந்த நம்பிக்கையை நான் என்னைக்கோ எரிஞ்சிட்டேன் மகனே, நீ எரி. அப்புறம் அம்மா என் உயிரற்ற உடல் எதிரிகளின் கைகளில் கிடைத்தால் அதை உருக்குலைத்து சின்ன பின்னமாக்குவார்களே சொன்னார். அப்போ சொன்னாங்க அதன் தாய் எழுதி வைக்க வேண்டிய பொன்னெழுத்தால் எழுத வேண்டிய வார்த்தை சொன்னாங்க, மகனே அறுக்கப்பட்ட ஆடு தன் தோல் உரிக்கப்படுவதை பற்றி கவலையாக கொள்கிறது, மரணத்துக்கு பின்பாக நடக்கப் போவதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? புறப்படு. அறுக்கப்பட்ட ஆடு தோல் உரிக்கப்பட்டு கவலையாக அறுத்து முடிஞ்சு வச்சு அப்புறம் என்ன பற்றி? அறுக்கப்பட்ட ஆடு தோல் உரிக்கப்படுறதை பற்றி கவலைப்படுறது இல்லை மகனே, மௌத்துக்கு பின்பாக நடக்கிறத பற்றி நீ ஏன் கவலைப்படுற? புறப்படு. போய் 2 கையாளையும் வாழை பிடிச்சி சுத்துறாங்க. 2 கையாளையும் எந்த வீணர் அந்த கூலிப்படை யாரும் காபத்துள்ளாவுடைய வளாகத்துக்குள்ள நுழைஞ்ச விடாம 2 கையிலும் எதிர்பட்ட அத்தனை பேரையும் தலையெல்லாம் அறிஞ்சிட்டு வந்தாங்க. கடைசியா எங்கேயோ இருந்து எழுதப்பட்ட ஒரு பாஸ்பரஸ், பொட்டாசியம் பாஸ்பரஸ் கல், எரிகல் வேகமாக வந்து நெத்தியில் அடிச்சு சிதறது, அப்படியே ரத்தம் அழியுது. அவர் கவிதை படிக்கிறார்கள், அம்மா என் கரங்கள் தான் என்னை சோர்வடைய செய்தது, விரோதிகளால் என்னை கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்யும், என்னுடைய ஈமானோடும் என் உறுதியோடும் நான் இருக்கிறேன். கடைசி சாஞ்சான் அடுத்தோடு அவன் கொண்டு தூக்கி உடலை கொண்டு போய் அடக்க விடாமல் ஹஜ்ஜாஜ் மிசு தலைகீழ காலை கட்டி மரத்தை தொங்க விட்டான். 40 நாள் மரத்தில் தொங்குச்சு. 40 நாள் சொட்டும் ரத்தம் வரைச்சு. அப்போ அந்த தாய் கண் தெரியல, ஆனாலும் எவ்வளவு உறுதி பாருங்க. அந்த தாய் அந்த நிலையில வந்து அந்த மகனை பார்த்துடுது, ஓஹோ இந்த மாவீரனுக்கு குதிரையில் இருந்து இறங்குகின்ற நேரம் இன்னும் வரவில்லையோ, வீரத்தோடு பேசி விட்டு கொடுக்கல. தான் மகனை மேலே தொங்குறத குதிரை மேலே இருக்கிறதாக உருவகப்படுத்தி பேசுறாங்க தாய். இன்னும் குதிரையில் இருந்து இறங்குவதற்கு நேரம் வரவில்லையோ, நல்ல செய்தியை கொண்டு போய் அப்படியே ஹஜ்ஜாஜ் மிஸ்ரு ஆள் சொல்கிறான், இந்த மாதிரி உன் அம்மா குதிரையில் இருக்காது அப்படியா கலட்டி கொண்டு போய் வீசிடணும், யூதர்களையும் கிறிஸ்தவனையும் அடக்கிற இடத்துல வீசி எறியணும். அதை மாதிரி கலட்டி கொண்டு வந்து உன்னை போட்டாங்க. நைட்டாக இரவில் போய் அதற்கு அஸ்மா அலியுள்ளான ஆள்களை கூட்டிகிட்டு போய் புனித உடலை எடுத்து நல்லடக்க செஞ்சாங்க. எல்லாம் வரும். சரி, எல்லாம் நல்ல காரியம் செஞ்சுக்காரு, நல்ல காரியம் செஞ்சுக்கிறாரு. இப்படியும் நடந்துக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போதும் படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். டைம் ஆச்சு. நான் சொல்கிறேன் இன்னொரு காலம் நேரம் 12 ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அமல் செய்ய பாக்கி தரோம். பாப்பா கேட்டது போய் அமல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். என்ன போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இதை முடிச்சுடுங்க. கஃபாரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.